சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இன்றைக்கு முதல் முறையாக தன்னுடைய கன்னி பேச்சை இந்த விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகரத்திலே மிக சிறப்பாக அருமையாக பேசியிருக்கிற இளம் பேச்சாளர் திரு மணிஷ் செழியன் அவர்களே. எங்க அந்த லேடி பேருங்க அவங்க தானா? சரி. மற்றும் தலைமை கழகத்தால் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இளம் பெண் பேச்சாளர் நம்முடைய பக்கத்து மாவட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பேச்சாளர் இங்கே வருகை தந்து மிக சிறப்பாக இந்த அளவிற்கு ஒரு 10 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்களை போல சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற செல்வி குழந்தை தெரேசா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சங்கர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களே, திரு அமருதீன் அவர்களே, திரு பன்னீர் அவர்களே, திரு டி சேகர் அவர்களே, திரு நடராஜன் அவர்களே, திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு சிவன் அவர்களே, திரு நடராஜன் அவர்களே, திரு புண்ணியமூர்த்தி அவர்களே, திரு சதீஷ் அவர்களே, திரு லட்சுமி நாராயணன் அவர்களே, பின்னாடி போய் உட்காந்துங்க, திரு பூர்ணராவ் அவர்களே, திரு பிருத்திவிராஜ் அவர்களே, திரு எழில்ராஜ் அவர்களே, ஐடி விங்கினுடைய மாவட்ட செயலாளர் திரு கோகுல்ராஜ் அவர்களே மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மண்டல துணை செயலாளர் திரு ஜெகதீஸ்வரர் அவர்களே, விழுப்புரம் தொகுதியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திருமதி ராதிகா அவர்களே மற்றும் வழக்கறிஞர் தமிழரசன் அவர்களே, திரு செங்குட்டுவன் அவர்களே, திரு ஒன்றிய செயலாளர் திரு ராமதாஸ் அவர்களே மற்றும் வருகை தந்து இந்த கூட்டத்திலே நன்றியுரையாற்றிருக்கின்ற நகர கழகத்தின் செயலாளர் புதிதாக தன் பெயரை மாற்றியிருக்கிற வண்டிமேடு GK ராமதாஸ் அவர்களே, அது நான் வண்டி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திரு பன்னீர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்பினை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் நகர கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, குறிப்பாக பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 35 ஆண்டு காலம் முடிந்து 53 ஆண்டு காலம் முடிந்து இன்றைக்கு 54வது ஆண்டு காலத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 53 ஆண்டு காலத்திலே 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலே எந்த மாநில அரசும் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த சரித்திரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது, இது இருக்கிற அனைத்து மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். எதனால் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக இருந்த
திரு கருணாநிதி அவரிடம் கணக்கு கேட்ட காரணத்தால் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் திமுக ஜனநாயகம் இல்லை. கணக்கு கேட்ட ஒரே காரணத்தால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1972 இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது? தொண்டர்களால், மக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும், நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொண்டர்களுடைய அழைப்பை ஏற்று அதை தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். என்ன சொன்னார்? கருணாநிதி ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும், அது ஓய்கின்ற வரை இந்த பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி தொடரும் என்று சொன்னார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆட்சியை 1977 அமைத்தார். அவர் உயிரோடு இருக்கின்ற வரை, இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை அவருடைய நோக்கம் லட்சியமான இந்த கருணாநிதியை விரட்டப்பட வேண்டும், கோட்டை பக்கமே வரக்கூடாது என்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்றி சென்றார். 11 ஆண்டு காலம் கருணாநிதியை செங்கோட்டை பக்கமே வராமல் விரட்டி அடித்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட பேரியக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு பல்வேறு சவால்களை சந்தித்து, பல்வேறு சோதனைகளை சந்தித்து, வெற்றி தோல்விகளை சந்தித்து, இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு குடும்பத்திற்காகவோ ஒரு சில மனிதர்களுக்காகவோ செயல்படுகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மக்கள் இயக்கம், மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக செயல்படுகிற இயக்கம் அண்ணா திமுக. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழகத்தில் என்ன நிலைமை? தமிழகத்தில் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுக்கு என்ன நிலைமை இருக்கிறது? எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு ஜனநாயகம், பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றப்பட்டு ஜனநாயகத்திற்காக போராடி இன்னைக்கு ஜனநாயக நாட்டிலே உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, தமிழ்நாட்டை தவிர. தமிழகத்தில் என்ன நடக்கிறது? மறைமுகமாக ஒரு மன்னராட்சி நடக்கிறது, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கம் இன்றைக்கு கருணாநிதியின் குடும்பத்திடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதிக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி. இப்படி வாரிசு அரசியல், மன்னர் அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாக்குரிமை இன்றைக்கு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் என்ற பெயரிலே இன்றைக்கு மக்களை இந்த அரசு, திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது, கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் கொழுத்துக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 67க்கு முன்பு கருணாநிதியுடைய நிலைமை என்ன? அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன?
ட்ரெயின்ல வருவதற்கு கூட வசதி இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்த கருணாநிதிக்கு இத்தனை ஆண்டு காலத்திலே கருணாநிதியுடைய சொத்து என்ன, அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற அனைத்து தொழில்களும் பெரும்பான்மையான தொழில்கள் யாரா நடத்துறாங்கன்னா கருணாநிதி குடும்பம், இல்ல கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள். சிமெண்ட்ல இருந்து, டிவில இருந்து, சினிமா எடுக்கிறதுல இருந்து, காய்கறி விற்கிறதுல இருந்து அனைத்து தொழிலும் இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு கோலாச்சு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலிலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? எங்கிருந்து வந்தது இந்த சொத்து? எங்கிருந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம்? யாருடைய பணம்? எல்லாம் உங்களுடைய பணம், மக்களுடைய பணம், வரி பணம். மக்களுக்காக பாடுபடுகிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற போது திட்டங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடித்துக்கு தங்களை இன்னைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த திமுகவிலே இருக்கின்ற தலைவர்கள், பேரறிஞர் அண்ணாவுடன் பயணித்தவர்கள், அவரை தலைவராக கொண்டு பயணித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் உதயநிதியும் ஏற்றுப்போம், இன்ப நிதிக்கும் காலை பிடித்து விடுவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மானம் கெட்டு, வெக்கம் கெட்டு, சூடு சொரையிட்டு அடிமையாக இன்னைக்கு திமுக இருக்கிறவர்கள் பயணித்துக்கிறோம். திமுக இருந்தா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறான் பார், அவர்களும் ஒரிஜினல் திமுக அவன் தான் திமுக மாதிரி இருக்கிறான். கூட்டணி கட்சி, அது இந்த காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்கான் பாரு, செல்லு பிறந்தகன் ஒருத்தரும் இன்னைக்கு திமுக அடிவடிகளாக, கொத்தடிமைகளாக இன்னைக்கு தங்கள் அடையாளத்தை மறந்து இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்காக அந்த திமுக போடுகிற சில சலுகைகளுக்காக இன்றைக்கு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கூட 100 ஆண்டு காலம் சரித்திரம் கொண்ட காங்கிரசும் இன்றைக்கு திமுக காலடியிலே இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றும் சரி, இன்றும் சரி, அன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவருக்கு பிறகும் சரி, மாண்புமிகு அம்மாவுக்கு பிறகும் சரி, இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலும் சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, அண்ணா திமுக ஒரு தொண்டர்கள் இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம், செயல்படுகிற இயக்கம். இந்த இயக்கத்திலே யார் வேண்டுமானாலும் பொறுப்புக்கு வரலாம், எந்த பொறுப்புக்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், லட்சியம் கொள்ளலாம். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மாவட்ட செயலர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம் என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 74 சாதாரண ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய கழகத்தில் ஒரு பொறுப்பு, ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழகத்தில் பொறுப்பு, மாவட்ட கழக செயலாளர், 89 சட்டமன்ற உறுப்பினர், 91 சட்டமன்ற உறுப்பினர், 98 நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு நாடாளுமன்றத்தில் தோல்வி, 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் மிக சிறப்பாக அந்த கொரோனா காலத்திலும் இந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். முடியுமா? வேற எந்த கட்சியில நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக நினைச்சு பார்க்க முடியுமா?
ஸ்டாலினுக்கு அப்புறம் துரைமுருகன் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? பொன்முடி நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படியே கனவுல நினைச்சதால் தான் நீங்க பொன்முடியை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. கனவுல நினைச்சதுக்கே துரைமுருகன் பதவி பிடிக்கிட்டாங்க, அமைச்சர் பதவி. நான் கேட்கிறேன், திமுக துரைமுருகனை விட யாருக்கு அனுபவம் இருக்கிறது, திறமை இருக்குது? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு இருக்குது? 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன். அவங்க அப்பா காலத்துல இருந்து அமைச்சர். அவருடைய அனுபவ வயது கூட அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். ஏன் துரைமுருகனுக்கு கொடுத்தா என்ன? ஏன் கொடுக்க கூடாது? உதயநிதி ஸ்டாலின் என்ன வயசுட்டாரு இந்த கட்சிக்கு? திமுக என்ன பாடுபட்டுட்டாரு? ஜெயிலுக்கு போனாரா? போராடினாரா? இந்திய எழுத்து போராடினாரா? கட்சி தீவுக்காக போராடினாரா? இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது போராடி சிறை சென்றிருக்கிறாரா? ஏதாவது உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறார் இந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு? என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்தார்? பாண்டாயில் குடிச்சார். நயன்தாரா கூட்டிட்டு போய் விபூதி வைக்கிறார் பழனி கோயில்ல. இத சேவை என்ன செய்திருக்கிறார்? அவர் சேவை என்ன? இந்த தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை என்ன? என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் இந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா, திமுகவுடைய பொதுச் செயலாளர். இப்படி மானம் கெட்டு வெக்கம் கெட்டு சூடு சுரணை இல்லாத அந்த திமுகவிலே இருப்பவர்கள் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்களை பார்த்து சொல்றோம், நாங்க அடிமை. நாங்க யாருக்கு அடிமை? யாரா அடிமை? யாருக்கு அடிமை? தேர்தலை நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதாவோட. அதுல உங்களுக்கு என்ன குறை? பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி. இந்தியாவை 14 ஆண்டு காலம் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் மோடியுடைய தலைமையேற்றுகிற பாரதிய ஜனதா கட்சி. என்ன உனக்கு தவறு? என்ன கண்டுபிடிச்சிட்ட? நீ ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம். உனக்கு என்ன குறை? உனக்கு எங்க நோவுது? எங்க வயிறு எரியுது? ஏன் வயிற்றுச்சல் படுற? ஏன் நீ பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்த போது முரசொலிமாறன் இறந்த சாவிற்கு சுடுகாட்டுக்கு வந்த அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் சுடுகாட்டிலே மரியாதை செலுத்திவிட்டு டெல்லியிலே போய் இறங்குவதற்கு முன்பாகவே நீ கூட்டணி மாறி காங்கிரசுக்கு கூட்டணி மாறி ஒன்ன மாறி துரோகியா? பாரதிய ஜனதாவோட 5 ஆண்டு காலம் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அமைச்சராக இருந்த அப்போது தெரியவில்லையா இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதிரி என்று தெரியவில்லையா? அப்பவும் முஸ்லிம் மரம் மச்சான் பதவியில் இருக்கணும். சுயநினைவே இல்லாதாலும் ஒரு வருஷம் சுயநினைவே இல்லாம மருத்துவமனையில் அமைச்சராக இருக்கணும். அப்போ உனக்கு பாரதிய ஜனதா தேவை. ராஜா மந்திரியா இருக்கணும்னா பாரதிய ஜனதா தேவை. டிஆர் பாலு மந்திரியா இருக்கணும்னா பாரதிய ஜனதா தேவை. பதவி சுகம் அதை வைத்து அனுபவிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி உனக்கு நல்ல கட்சி. நீ சேர்ந்தா நல்ல கட்சி, நாங்க சேர்ந்தா கெட்ட கட்சியா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? யார பார்த்து அடிமை கட்சின்ற? யார அடிமை? இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறீங்க. யார் அந்த காங்கிரஸ்? யார் அந்த காங்கிரஸ் தெரியுமா? சொல்லுவியே. ஸ்டாலின் அப்பப்போ சொல்வார், நான் எமர்ஜென்சியில போராடியவன், எமர்ஜென்சிக்காக நான் சிறை சென்றவன். உன்னை ஜெயில போட்டு நுங்கிறது யாரா? இந்த காங்கிரஸ். எமர்ஜென்சிக்கு போன மாதத்திலேயே அந்த ஜெயில உன்னை போட்டு லெப்ட் ரைட் வாங்கினது யாரு? இந்த காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் நீ கூட்டணி வச்சிருக்கிறியே, சூடு சொல்ற இல்ல
வெக்கம் இல்ல, மானம் இல்ல. அப்ப நீ அடிமையா நாங்க அடிமையடா? யார் அடிமை? யார் அடிமை? கட்சி தீவை விட்டு கொடுத்தது யார்? ஒப்பந்தம் போட்டது யார்? காங்கிரஸ். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியது யார்? எதிர்ப்பு தெரிவிக்காதது யார்? உங்க அப்பா கருணாநிதி. இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற, இன்னைக்கு பிஜேபி கிட்ட கேட்கிற, கடிதம் எழுதுற, கச்சத்தீவை பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப பெற வேணும். இவரு கொடுப்பாரா, ஆனா நம்ம போய் வாங்கி வரணுமா? இவரு தார வார்ப்பாரா, நம்ம போய் வாங்கி வரணுமா? நீ காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறே, அந்த காங்கிரஸை கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது நாங்கள் செய்தது தவறு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டோம், அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று காங்கிரஸை கேட்பதற்கு இந்த மு.க. ஸ்டாலினுக்கு அருகதை இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? கேட்பீங்களா? கேளுங்க, கேட்டு பாருங்க. இன்னைக்கு எழுதுற, கடிதம் எழுதுற, அன்னைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் உங்கள் தந்தை? அன்னைக்கு முதலமைச்சராக கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார்? எதிர்ப்பு தெரிவித்தாரா? போராட்டாரா? சிறைக்கு போனாரா? அதுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டதா? என்ன செய்தார்? சட்டமன்றத்தில் என்ன சொன்ன? நான் காலையில பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். நீ எங்க எடப்பாடியார கேட்கறியே, சூடு சொரண வெக்கம் இல்லாதவன் நீ கேட்கறியே, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடை தொலைக்காட்சியில பார்த்து உடனே தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். உண்மைதான் அது. முதலமைச்சர் ரூம் இருக்கு. இப்ப தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீ போன பேசுறதுக்கு முன்னாடி டிவில எல்லா போய் வந்துடும். முதலமைச்சர் ரயில உட்காந்துக்கிறார். அவர் எதுக்கு டிவி ஓடிட்டே இருக்கும், 24 மணி டிவி ஓடிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது, டிவி கூட்டம் நடந்துட்டே இருந்தாலும் மீடியம் நடந்தாலும் டிவியில ஓடிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. துப்பாக்கி சுடுன்னா 10 மணிக்கு நான் துப்பாக்கியில் சுட போறேன், 11 மணிக்கு துப்பாக்கி சுட நேரம் காலம் வச்சு நான் சுடுறாங்க. சூழ்நிலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களை காப்பாற்றப்பட வேண்டும். ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் எல்லை மீறுகிறது, தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நுழைய பார்க்கிறார்கள். நுழைந்திருந்தால், மாவட்ட ஆட்சியர் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்திருப்பார்கள். அந்த நிலையில அந்த இடத்துல உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு. அதுக்காக எல்லா துப்பாக்கி முதலமைச்சருக்கு போன் பண்ணி, எங்க இங்க கலவரம் நடக்குது, இங்க 2 பேர் வெட்டி போட்டாங்க, துப்பாக்கியில சுடலாமா சுடக்கூடாதா? இருங்க, அவர் இப்பதான் பாத்ரூம் போயிருக்காரு, இப்பதான் சாப்பிட போயிருக்காரு, இப்பதான் துணி மாத்திருக்காரு, வந்தவனே சொல்றேன் அவங்க 100 பேர் செத்துருவோம். கலைக்கிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியாளர் கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட அதிகாரம். முதலமைச்சர் அந்த அதிகாரம் கிடையாது. முதலமைச்சர் அந்த அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடனடியாக முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியாளருக்கு உண்டு. அந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும், கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அது நடத்தும் முதல் ஃபயரிங் ஆன உடனே அங்க இருக்கிற டிவி உடனே போடுறோம். இது டிவியில உடனே வந்துடும், அடுத்த செகண்ட் வந்துடும், டிவியில ஓடுது. அதை தான் சொன்னார். எது? அததான் எடப்பாடியார் சொன்னார். டிவியில பார்த்த துப்பாக்கி நடந்துச்சு. அதுக்கப்புறம் போன் வரும், கலெக்டர் பேசுவாங்க, எஸ்பி பேசுவாங்க, ஏஜி பேசுவாங்க, டிஜிபி பேசுவாங்க, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, என்னத்துக்கு துப்பாக்கி, அதெல்லாம் வரும். ஆனா டிவியில உடனே வந்துருச்சு. அவர் உண்மையை யதார்த்தமா சொன்னார். உண்மையை சொன்ன ஒன்ன மாதிரி பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம், பொய்ய சொல்லல, நடந்தே சொன்னார். அப்படியே டிவியில பார்த்தேன், எதான சொன்னாரு. சரி, அப்ப அது தப்புனா உங்க அப்பா சொன்னாரு கருணாநிதி என்னத்த சொன்னாரு? கச்சத்தீவு அது என்ன கடையில் வாங்குற மிட்டாயா, நேரா போய் இன்னைக்கு வாங்கி உடனே போறதுக்கு. ஒரு இந்தியாவில் இறையாண்மை உள்ள இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறதுன்னா பல மாத காலமாக பேச்சுவார்த்தை நடக்கும், ஆண்டு கணக்கில் பேச்சுவார்த்தை நடக்கும். எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை சம்பந்தப்பட்ட முதலமைச்சரை கலந்து பேசுவாங்க, அதிகாரிகளை கலந்து பேசுவாங்க. இதை கொடுத்தா பிரச்சனை வருமா, சட்டம் ஒழுங்கு வருமா, பாதிப்பு வருமா, இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருமா, இது எல்லாம் கலந்து பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ற முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்கும்.
எடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை இவரும் சரி பார்ப்பார்கள். அன்னைக்கு கொடுத்த உடனே கருணாநிதி என்ன சொன்னாரு, திரு ஸ்டாலின் அவர்களே கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, உங்க அப்பா என்ன சொன்னாரு, கச்சை குழு தீவை கொடுத்தது எனக்கு தெரியாது, காலையில நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்பனா நீ முதலமைச்சர் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, அருகதை கிடையாது. எவ்வளவு ஒரு பச்சை பொய்யை, முழு பூசணிக்காவை சோத்துல மறைத்தான். பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீ எங்களை சொல்ற, டிவியை பார்த்து தான் சொன்னா நீ சொல்ற. உங்க அப்பா சொன்னாரே நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் சொன்னார். சரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன பண்ண? போராடுறியா? மீனவர்களுக்காக போராடுறியா? சிறை சென்றியா? ஆட்சியே போராடும் பரவாயில்ல, எதிர்த்து போராடுறியா? நீதிமன்றத்துக்கு போனீங்களா? வழக்கு போட்டியா? இல்லையே. இதே போன்ற ஒரு நிலைமை வெஸ்ட் பெங்கால்ல பெருவாரின் ஒரு இடத்தை மத்திய அரசாங்கம் பங்களாதேஷ் கொடுக்கின்ற போது அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை நிறுத்தி இது செல்லாது என்று சொல்லி வாதியானது அந்த அரசு. உங்க அப்பா என்ன பண்ண? ஏன் போல? ஏன் நீதிமன்றத்துக்கு போல? மாநில அரசாங்கத்தை கேட்கவில்லை, முதலமைச்சரை கேட்கவில்லை, கலந்துக்காயங்களை ஆலோசிக்காமல் கொடுக்கப்படுது நீ சொன்னது உண்மையா இருந்தா நீ நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். ஏன் போல? நாடகம், பித்தலாட்டம், தமிழ், தமிழ் உரிமை, தமிழர் நலன் என்று சொல்வதெல்லாம் இவருடைய வியாபாரம், வியாபார வசனங்கள். ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுவாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டார் தெரியுமா? கண்டிக்கிறோம், போராடுறோம் போட்டாரு. கருணாநிதி தீர்மானம் போட்டார். என்னன்னு? கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் வழங்கியது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. வருத்தம் அளிக்கிறது, ரொம்ப வருத்தப்பட்டேன், பாவம். கண்டிக்கிறவங்களும் சொல்லல, வருத்தம் அளிக்கிறதா. இது வருத்தத்தை எவன் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? ஆனா இன்னைக்கு என்னன்றது இவர் எழுதுறார் கடிதம். மோடி அவர்களே கச்சத்தீவை திரும்ப பெறுங்க, மோடி அவர்களே கச்சத்தீவை திரும்ப பெறுங்க. நீ கொடுப்ப இவர் வாங்கி தரணுமா? சரி, அந்த கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் நீ கேஸ் போட்டியா? யாரா போட்டது? முதல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2008 எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தன் பெயரே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை போட்ட தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. அன்னைக்கு யார் ஆட்சி? கருணாநிதி. நீ என்ன பண்ணிருக்கணும்? நல்லவனா இருந்தா, உண்மையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த வழக்குல தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கணும். ஆட்சியில் இருக்க வரைக்கும் எதுவுமே பண்ணல. முதலமைச்சர் வரை எதையும் செய்யல கருணாநிதி. எதிர்கட்சியா வந்தபோது 2014 போய் போடுறாரு, என்னையும் சேர்த்து கேஸ். ஆளுங்கட்சி இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டாராம், எதுவும் செய்ய மாட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது போய் சேர்த்தார். இதுதான் திமுகவுடைய பித்தலாட்ட நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்க 4.5 ஆண்டு காலம் ஆட்சி. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே இன்னும் 4 மாத காலத்தில் தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. பொங்கல் முடிந்த கையோடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் வர இருக்கிறது. இந்த நாட்டிற்கு யார் தேவை? ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொடுக்கிற இந்த திமுகவா? மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டாலினா? இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்கின்ற எடப்பாடியாரா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல் விரைவிலே வருகிறது. ஏமாற்று அரசியல் இந்த 4.5 ஆண்டு காலத்திலே என்ன செய்திருக்கிறது? என்ன செய்திருக்கிறது? எதையுமே செய்யவில்லை. ஒரு திட்டமும் அமல்படுத்தவில்லை. எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. கடுமையாக விலைவாசி ஏறிக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எங்க அரசாங்க வேலை வந்திருக்குதா? இங்க இருக்கிற மக்களுடைய யார் வீட்டில யாராவது ஒரு அரசாங்க வேலையில சேர்ந்திருக்காங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் ஆண்டுல 3 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு எடுப்பேன்னு சொன்னாரு. எடுத்தாரா? 4 வருஷம் கழிச்சு சொல்றாரு 5500 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. நான் சொல்லல,
ஸ்டாலின் அரசு அறிவித்திருக்கிறது. எடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு 5500, சொன்னது 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு 12 லட்சம் அரசு வேலை காலியாக இருக்கிறது. ஏன் எடுக்க மாட்டேது? ஏன் வேலை வாய்ப்பு எடுக்க மாட்டேன்? உனக்கு என்ன நஷ்டம்? உங்க வீட்டு பணமா கொடுக்க போற? அரசு பணம், மக்கள் பணம், வரி பணம். ஏன் அந்த வேலை வாய்ப்பு எடுப்பதற்கு இந்த அரசு மறுக்கிறது? கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர் பணியிடம் காலியா இருக்குது. 50,000 ஆசிரியர் பணி காலியா இருக்குது. ஆனா அம்மாவுடைய அரசுல அம்மா ஒரே நாள்ல, அம்மா முதலமைச்சராக இருந்த போது ஒரே நாள்ல 26,000 ஆசிரியர்களுக்கு பணியாணையை வழங்கி சாதனை படைத்தவர்கள் அம்மா அவர்கள். எங்களுடைய ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே, அடிப்படை ஆட்சியிலே 40,000 ஆசிரியர் பணிகளை நியமனம் செய்தோம். இன்னைக்கு ஆசிரியர் பணி எடுக்கல. வேலை வாய்ப்பு இல்ல, கிடையாது. வேலை வாய்ப்பு எடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஓய்வு பெறுகின்ற போது அந்த பணிக்கு, அந்த பணியை இந்த அரசு சரண்டர் செய்கிறது. இனி இந்த வேலை எங்களுக்கு தேவையில்லை, இந்த அரசாங்கத்திற்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது. அப்புறம் எங்க போவான் படிச்சுட்டு வேலைக்கு? எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கிறது இந்த அரசு, ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கிறது இந்த அரசு. அப்ப அரசு வேலை என்பது கனவாகிவிட்டது. திமுக ஆட்சியிலே, ஸ்டாலின் அரசிலே இன்னைக்கு கனவாகி கொண்டிருக்கிறது. முதலீடுகள் இல்லை, புதிய தொழிற்சாலைகள் இல்லை, எல்லாம் வெத்து விளம்பரம். இன்னைக்கு 2000 கோடி, நாளைக்கு 3000 கோடி. இன்னைக்கு இங்க தொழிற்சாலை, அங்க தொழிற்சாலை, எங்கேயா வந்துதா? இப்ப திண்டிவனத்தில் சொல்லியிருக்கிறார் உணவு பூங்கா. நான் கேட்கிறேன், உனக்கு மானம், சூடு, சொர்ண, வெக்கம் கொஞ்சம் கூட இல்லையா யாருக்கும்? உங்களுக்கு திமுக அந்த உணவு பூங்கா யார் கொண்டாந்தது? அந்த சிப்பாட்டை யார் கொண்டது? எடப்பாடியார். அங்க உணவு பூங்கா அமைச்சது எடப்பாடியார். அந்த பணி முடிஞ்சு இப்ப திறக்கிற, நாங்க போட்டது நீ திறக்கிற உணவு பூங்கா. காலநீர் தொழிற்சாலை அறிவிச்சோம், அதுவும் எடப்பாடியார். அதை தவிர நாங்க கொண்டாந்து அந்த சிப்காட் நாங்க கொண்டாந்தது என்ன பண்ணிருக்கிற? இந்த விழுப்புரம் மாவட்டம் எல்லாத்தையும் ஒரு தமிழ்நாடு மட்டும், இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 4 வருஷத்துல நாங்க கொண்டு வந்த அந்த சிப்காட்டை தவிர வேற என்ன இந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு செய்திருக்கிறது, கிழித்திருக்கிறது? சொல்லு பாப்போம். டைகர் பார்க் நாங்க அறிவிச்சோம், விழுப்புரத்துக்கு நாங்க அறிவிச்சோம் 20 கோடி ரூபாய் கொடுத்து. இங்க விழுப்புரம் இந்த சிக்னல் பக்கத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனையில, அந்த வளாகத்தில் காணை ரோடு வழியா பார்த்து கொடுத்தோம், கட்டத்துக்கு இடம் பார்த்து. நீ என்ன பண்ண? நீ என்ன சாதனை பண்ண? அந்த கட்டடத்தை அங்க கட்டி இருந்தா, விழுப்புரம் மாநகராட்சி மிகப்பெரிய நகரம், கட்டியிருந்தா இன்னும் வளர்ந்திருக்கும். இங்க படித்திருக்கிற இளைஞர்கள் அங்க வேலை வச்சிருக்கோம், கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க அங்க வேலைக்கு போயிருப்பான். ஏன்னா இது நகரம், எல்லாம் அங்க வந்திருப்பாங்க. பல்வேறு தொழிற்சாலைகள், பல்வேறு நிறுவனங்கள் இங்க வந்திருக்கும். நீ என்ன பண்ண? வந்த உடனே அதை எடுத்து போய் பாண்டிச்சேரி பக்கத்தில் போட்டு, அங்க யாரும் வரமாட்டோம், காலியாக கிடக்கு. யாரா வந்தாலும் பாண்டியில் இருக்கிறவன் தான் வருவான். யார் போவான்? ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யறது கிராமத்தில் போய் போட்டோ. நம்ம விழுப்புரத்துல மருத்துவமனையில் போட்டோம் ஐடி பார்க்க. நீ எடுத்துன்னு அங்க போட்டு, இதான் நீ செய்த சாதனை. வேற என்ன கொண்டாந்த? இங்க மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தோம். நீங்க பல்கலைக்கழகம் வந்திருந்தா மிகப்பெரிய விரிவடைந்திருக்கும் விழுப்புரம். இங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த மாணவர்கள் படிப்பதற்கு, இலவச கல்வி பயிலுவதற்கு வசதியாக இருக்கும். என்ன பண்ண நீ? அதை மூடிட்ட. உனக்கு தான் கொண்டு வரதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, கொண்டாடுறதையும் மூடிட்ட. விழுப்புரம் மாநகரம், விழுப்புரம் மாவட்டமே என்ன? குடிநீர் பிரச்சனை. எப்பயுமே நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்கும். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக கடல்ல இருந்து தண்ணி எடுத்து குடிநீரா மாற்றி விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கடல் நீரை குடிநீராக்கி குடிநீரை தர வேண்டிய 24 மணி நேரம் தண்ணி தரணும்னு சொல்றாங்க. 1600 கோடி ரூபாயில திட்டத்தை வகுத்து, திட்டமிட்டு அங்க கூடிமேடு கிராமத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இன்னைக்கு இந்த 2-3 வருஷத்துல அந்த தண்ணி வந்துருக்கும். என்ன பண்ண நீ? அந்த திட்டத்தை கைவிட்ட. அதுல என்ன நீ குறை பண்ண?
இந்த விழுப்புரம் மக்கள், இந்த விழுப்புரம் நகர மக்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் உங்களுக்கு தண்ணி கிடைக்கூடாதா? 24 மணி நேரம் குடி தண்ணீர் கிடைக்கிறது உனக்கு என்ன நஷ்டம்? 24 மணி நேரம் டாஸ்மாக் திறந்து ஓட்டுறல, எங்க டாஸ்மாக் மூடி இருக்குதா? 3 நாள் சரக்கு கிடைக்குதா இல்லையா? ஏன் குடி தண்ணீர் ஏன் இந்த மக்கள் கிடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்? ஏன் இந்த திட்டத்தை நீ கைவிட்ட? என்ன சொன்ன? நான் மேட்டூர்ல இருந்து கொண்டாந்தேன். என்னாச்சு? வந்துச்சா? 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 3 மாசத்துல எல்லாம் ஆட்சி வீட்டுக்கு போகும்போது மேட்டூர்ல இருந்து திட்டம் போட்டியா? இல்ல சாத்தனூர்ல இருந்து வந்து திட்டம் போட்டிருக்கியா? என்ன திட்டம்? அந்த திட்டத்தை கைவிட்டது தான் நீ செய்த சாதனை. எதுவுமே இல்லை. 4 ஆண்டு காலத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த பணியும் இல்லை, எந்த புதிய தொழிற்சாலைகளோ நிறுவனங்களோ வளர்ச்சி திட்டங்களோ எதுவுமே இல்லை. என்ன செய்திருக்க சொல்லு? இந்த விழுப்புரம் மாவட்டத்தில், இந்த விழுப்புரம் நகரத்தில் என்ன செய்திருக்கிற? எங்க பார்த்தாலும் சாக்கடை தண்ணி ஓடுது. விழுப்புரம் நகரத்தில் எங்க பார்த்தாலும் சாக்கடை தண்ணி ஓடுது. கொசு, டெங்கு காய்ச்சல், மர்ம காய்ச்சல் விழுப்புரம் நகரம் முழுவதும். இந்த நகராட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் என்ன செய்தாங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த விழுப்புரம் நகராட்சியுடைய சுகாதாரத்தை காப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. எதிர்கட்சி எப்படி ஒடுக்கலாம், அடக்கலாம், எப்படி அவங்க கூட்டத்தை பேசாம இருக்கலாம்? அதுக்கு என்னென்ன வழி? இதுல சிந்திக்கிறதுல 10% உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு சிந்திச்சிருந்தால் சிந்திச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு வெற்றி விளம்பர அரசு இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, ஏமாற்ற அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிறதுக்கு, மோசடிக்கு 420 அரசு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டார். என்ன சொன்னாரு? ட்விட்டர்ல போட்டார். தமிழகத்திலே பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலே முதலீடு செய்ய போகிறது. 15,000 கோடி முதலீடு செய்ய போகிறது என்று அறிவித்தார். சந்தோஷம், பரவாயில்ல, பெரிய நிறுவனம் 5,000 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகல. 24 மணி நேரம் கூட ஆகல. அந்த பாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை, எந்த முதலீடும் நாங்கள் செய்யவில்லை, எதுவுமே இல்லை என்று யார் சொல்லிட்டா? யார் முதலீடு செய்வோம் சொன்னாங்களோ அந்த பாக்ஸ்கான் நிறுவனம் சொல்லுது. நாங்க எப்படியும் எப்பவுமே சொல்லல, அது மாதிரி என்னமும் எங்களுக்கு இல்லை, எந்த முயற்சி எங்களுக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான். இந்த முதலமைச்சர் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க? 420 என்ன கோச்சிக்கிறாங்க, என் பேர்ல கேஸ் போடுறான். 420 சொன்னதுக்கு ஒரு கேஸ் நடந்தது என் பேர்ல. நான் எதுக்கு சொன்ன 420? நிறைய வாக்குறுதி கொடுத்தேன். நகை கடனை தள்ளுபடி பண்றேன், எல்லாருக்கும் 1000 ரூபான்னு, கேஸுக்கு 100 ரூபான்னு, இல்ல கல்வி கடனை ரத்துன்னு நிறைய சொன்னேன். இதெல்லாம் தரல, ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டேன். ஏமாத்தணும் பேர் என்ன? சீட்டிங். சீட்டிங்கு சட்டப்படி என்ன செக்ஷனு? 420. இப்போ புது சட்டம் வந்துச்சு, அது நம்பர் தெரியல. இது பழைய சட்டம் ஐபிசி. ஐபிசியில் 420. இப்போ பிஎன்எஸ் வந்துருச்சு. பிஎன்எஸ்ல என்ன சட்டம் தெரியாது நம்பர். சீட்டிங்க்கு இப்போ சட்டப்படி 420 பேர். இதுக்கு என் பேர்ல ஒரு கேஸ் போட்டேன். எப்படி நீ சொல்லலாம்? எப்படி நீ சொல்லலாம் 420 இந்த அரசை பார்த்து? இப்ப இது என்ன அர்த்தம்? 15,000 ரூபாய் முதலீடு சொன்னியே, 24 நேரத்துல அந்த நிறுவனம் உன் கண்ணத்துல மூக்குல ஒரே குத்தா குத்துருக்கானே இல்ல. உடனே ஒரு சப்ப கட்டலாம். அந்த ராஜான்னு ஒருத்தன் தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல அந்த பாக்ஸ்கான்ல பல நிறுவனம் இருக்குது, அதுல ஒரு நிறுவனம் தான் சொல்லியிருக்குது. சரி, அந்த ஒரு நிறுவனம் என்ன நிறுவனம்? சரி, அந்த ஒரு நிறுவனம் என்ன நிறுவனம் சொல்லு சொல்லு. இப்படி பச்சையாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அரசு இந்த ஸ்டாலின் அரசு. இப்படிதான் எல்லாமே பத்திரிகையும் ஊடகங்களையும் கையிலே போட்டுக்கொண்டு
இந்த அரசு செய்கிற தவறுகளையும் குறைகளையும் மூடி மறைத்து மக்களை கவர்ச்சியான பொய்யான திட்டங்களை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து ஊடகத்தின் துணையோடு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. உன்னோட மக்கள் தெளிவானவங்க, எல்லாரையும் பார்த்திருக்கிறாங்க. இந்த மக்கள் எமர்ஜென்சியும் பார்த்திருக்கிறாங்க, உங்க அப்பாவையும் பார்த்திருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனாப்பட்ட உங்க அப்பா கருணாநிதியே ஒரு தடவைக்கு முன்னாடி 2வது தடவை ஜெயிச்சுதா சரித்திரமே கிடையாது. அது திமுகனுடைய வரலாறு. அவங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த திறமையில 1% கூட, ஒரு திறமை கூட இல்லாதவர் இந்த முதலமைச்சர். அவராலே மீண்டும் முதலமைச்சராக வந்ததா சரித்திரமே இல்லை. இவர் கனவு கண்டார். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, என்ன அவங்க ஆட்சியில் என்ன நடக்குது, என்ன திட்டம் போடுறாங்க, என்ன எதுவுமே தெரியாத இது சொன்னா போச்சுக்கிறாங்க. அப்ப நான் உண்மையை சொன்னேன். ஒரு உண்மையை சொன்னேன். 10 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. ஒரு அரசாணை போடுறாங்க, காலையில் அரசாணை போடுறாங்க. என்ன அரசாணை? தமிழகத்தில் இருக்கிற ஜாதி பெயரோடு இருக்கிற ஊர் பெயர், தெரு பெயர்களை நீக்க வேண்டும், நீக்கப்படும் என்று சொல்லி அரசாணை போடுறாரு. இன்று முதல் இன்னும் அரசாணை போடுறாரு. யார் போடுறது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுனா யாரு? ஸ்டாலின். ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுது? ஜாதி பெயர்கள் நீக்கப்படும் சொல்றாரு. ரைட். மறுநாள் என்ன நிகழ்ச்சிக்கு போனாரு ஸ்டாலின்? என்ன நிகழ்ச்சிக்கு போனாரு? அந்த அரசாணை போட்டு 24 மணி நேரம் கூட ஆகல. கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு பாலம் திறக்கிறார். அந்த பாலத்துக்கு என்ன பேரு? ஜிடி நாயுடு. இது ஜிடி நாயுடு. அவரு பெரிய மனுஷன். யாரு? மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவரை பத்தி நமக்கு எந்த குறையும் இல்லை. அவர் பெரிய மனுஷன், வாழ்த்தப்பட வேண்டியவர், போராட்டப்பட வேண்டியவர். அதுல யாருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நான் இவர் சொன்ன பித்தனாட்ட சொல்றேன். நீ இன்னால் அரசாணை போடுற ஜாதி பெயர்களை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ போட்ட அரசாணை காலையில போய் நீ ஜிடி நாயுடு மாமலை மேம்பாடு என்ன பண்ணிருக்கணும்? நீ ஒரு அறிவாளியா இருந்தா, சிந்திக்கிற முதலமைச்சரா இருந்தா, யோசிக்கிற முதலமைச்சரா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல இல்ல, நாளைக்கு போய் நான் ஜிடி நாயுடு பாலம் திறக்க போறேன், இந்த அரசாணை இப்ப போடாதீங்க, வச்சிருங்க, ஒரு மாசம் கழிச்சு போடுங்க, நான் போய் திறந்துட்டு வந்துடுறேன் சொல்லியிருந்தா கொஞ்சமாவது யோசிக்கிறாருன்னு அர்த்தம். சிந்தனையே இல்லை. என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போறோம், எதையுமே இல்லை. அவர்தான் முதலமைச்சர். அப்படின்னா அந்த முதலமைச்சர் வழி நடத்துறாங்க பாரு அந்த அதிகாரிங்க, அவர் அதுக்கு மேல இருக்கிறாங்க. அவனா சொல்லிருக்கணும்ல, சார் சார் இப்பதான் ஜியோ போட்டா நாளைக்கு தரக்கூடாது சார், இல்ல இப்ப ஜியோ போட்டா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் தள்ளி வைக்கணும் சார். அவனும் அப்படியே தான் அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான், காது பிஞ்சு போது ஜெயின் ஜெயின் அடிக்கிறான். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இன்னைக்கு ஆட்சி நடத்தல. அதிகாரியுடைய ராஜ்யம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாரி ராஜ்யம் இன்றைக்கு நடக்கிறது. காவல்துறை ராஜ்யம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு அவர் சொல்பதை யாரும் மதிப்பதே இல்லை. அவர் சொல்லிட்டு இருப்பாரு, முடியாத மாதிரி சொல்லி கிடப்பாரு. நம்ம மேலே பார்ப்பேன். அப்படிதான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு அரசு நிர்வாகம். நிர்வாகம் இன்றைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை. பல நிர்வாகம் இன்னைக்கு அமைப்பு வந்துருச்சு. முதலமைச்சர், அவர் குடும்பம், அவர் பிள்ளை, மருமகன், இப்படி ஆளாளுக்கு ஒரு பவர் சென்டரை வச்சு இந்த நாட்டை இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். பங்கு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இதான் இப்படிப்பட்ட அரசு அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். இன்றைக்கு இல்லாததை சொல்லாததை இன்றைக்கு திசை மாற்றிக் கொண்டிருக்கிறது, தன் பெயருக்குள்ள தவறுகளை மறைப்பதற்காக. இன்னைக்கு கரூரிலே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், 41 உயிர் இன்னைக்கு போயிருக்கிறது. அதற்கு யார் காரணம்? யார் காரணம்? ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்துக்கு முன்கூட்டியே கணிக்க வேண்டியது யார்? நிர்வாகம், காவல்துறை. ஏற்கனவே நடந்த கூட்டம் எப்படி நடந்தது, எவ்வளவு பேர் வந்தார்கள்,
இந்த கூட்டத்துக்கு எப்படி வருவார்கள்? அரசியல் கூட்டம் என்றால் வேற. அவர்கள் பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பல கூட்டங்களுக்கு போய் அனுபவம், ஒரு முறையாக இருப்பாங்க. ஆனா ஒரு நடிகரை பார்க்க வரும்போது முன்னேற்றின்னு வருவாங்க, நான் நீன்னு வருவாங்க. அதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்காது. நடிகராகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே வருவாங்க. கட்சியின் அந்த கட்சிங்கிற எல்லா அதிமுக, திமுக, காங்கிரஸ், பொதுமக்கள் ஒரு நடிகரை பார்க்கணும் எல்லாரும் தான் வருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எப்படி வருவாங்க? ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்தாங்க? அங்க 20,000 பேர் வந்தாங்களா? இங்க 20,000 கணக்கு போட்டுருக்கணுமா இல்லையா? அதை கேட்ட இது இடமா? அப்படி வந்தால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? அந்த முறையை பாதுகாப்பு கொடுத்தாங்களா? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதை எப்படி தடுப்பதற்கு ஏதாவது திட்டம் போட்டாங்களா? என்ன நடந்தது? முழுக்க முழுக்க இந்த நிர்வாகத்துடைய திமுக அரசுடைய தவறான திட்டமிட்ட கவனக்குறைவு, திட்டமிட்ட கவனக்குறைவு. வேண்டுமென்றே அதை முறைப்படுத்தாமல், பாதுகாப்பு வழங்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணகர்த்தமாக இருந்தது அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான். அதை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு என்னென்னமோ சொல்லுது, எப்படியா சொல்லி அதை மறைக்க பார்க்கிறது, திசை திருப்ப பார்க்கிறது, ஏமாற்ற பார்க்கிறது. உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றம் 2 அமர்வு நீதிபதி விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரம் மதுரை நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. கரூர் மாவட்டம் மதுரை நீதிமன்றத்தை சேர்ந்தது. அங்கு 2 அமர்வு கொண்ட நீதிபதி விசாரிக்கிறார். ஆனால் இங்கே அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு அதிகார வரம்புக்கு எல்லைக்கு வராத ஒரு வழக்கை எடுத்து, தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு வழக்கை எடுத்து எழுதி கொடுத்ததை சொன்னது போல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. எதிர்மனதாலும் சேர்க்கப்படவில்லை. அது விஜய் குறை சொல்லப்பட்டிருக்கிறார். நானா கூட இருக்கட்டும், நான் இப்ப வழக்கு பசுபதி மேல போறேன்னா பசுபதியை சேர்க்கணும், பசுபதிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், பசுபதி என்ன சொல்றான்னு கேட்கணும். இதுதான் இயற்கை நீதி. ஆனா அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? காலையில அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லாத நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. தனக்கு அதிகாரம் இல்லாத வழக்கை அந்த நீதிபதி எடுக்கிறார். எதிர்மனதாரருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை, விஜய்க்கு நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விஜயை விமர்சனம் செய்கிறார், தலைமை பண்பில்லை என்று. வழக்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? வழக்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அந்த வழக்கையாவது விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் விசாரித்தது மட்டுமில்லாமல் அவருக்கு எதிர்மனதாரை விசாரிக்காமலே தலைமை பண்பாடு இல்லை என்று சொல்லி மேடை பேச்சை பேசியிருக்கிறார். இதுதான் அதை பேசியதற்காக, அதை சுட்டி காட்டியதற்காக பல்வேறு பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டார். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள். தப்புன்னு தான் சொன்ன. நீதிபதி உத்தரவை விமர்சனம் செய்ததால் கைது செய்ய சொன்ன தமிழ்நாடு அரசு காவல்துறை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு தன் வரம்பு எல்லையை மீறியிருக்கிறார். தனக்கு அதிகாரம் இல்லாத வழக்கை விசாரித்திருக்கிறார். எதிர்மனதாரருக்கு விளக்கம் கேட்காமலே எப்படி வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று. இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கேஸ் போடுவீங்களா? நான் கேட்கிறேன், இந்த காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை போடுவீங்களா? இப்படி காவல்துறையை வைத்து மிரட்டி உருட்டி அடக்கி ஒடுக்கிவிடலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்து தான் அதிமுக 30 ஆண்டு காலம், 33 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதிமுக இருக்கிறோம். எங்களை மிரட்டிடலாம் உருட்டிடலாம் நினைக்காதீங்க. அது மாதிரி தான் என்ன என் மீது வழக்கு போட்டா அதை போட்டா என்ன மிரட்டிடலான்னு பார்த்தீங்க, பார்க்குறீங்க. என்ன சொன்னீங்க?
நான் ஒரு கருத்தை சொன்னதுக்காக ஆஹா ஒரு கொச்சப்படுத்தி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார், அசிங்கப்படுத்தார். என்ன சொன்ன? இலவசம் சொல்றேன், இலவசம் இலவசம் சொல்றீங்க, இன்னொன்று இதையும் இலவசம், இன்னொரு திருமணமும் இலவசம் தான், அந்த அர்த்தத்தில் தான் சொன்னோம். இதை நான் பல தடவை பேசியிருக்கிறேன். எது இங்கேயே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். எது ஏதோ நான் முதலாக பேசியிருந்தாவும் இப்போதான் இவங்களுக்கு போலீஸ் கண்ணு தெரிஞ்சு காது கேட்ட மாதிரியும் திமுக காது கேட்ட மாதிரியும் தினகரனுக்கு இப்போ தானே நான் பல முறை பேசியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். திசை திருப்பி இருக்கிறீங்க. திசை திருப்புகின்ற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்தாங்க, அறிக்கை நீண்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு தகுதி இல்லை. முதல்ல உனக்கு தகுதி இருக்குதா? என்னை பற்றி பேசுறதுக்கும் உனக்கு தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. அண்ணா திமுக பேசுறதுக்கும் உனக்கு தகுதியும் இல்லை. முதல்ல உங்க கட்சிக்காரனை கேளுமா. உங்க கட்சியில முதல்ல உங்க கருணாநிதி பேசுறதெல்லாம் எடுத்து பாரு. முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி பேசுறதெல்லாம் எடுத்து பாரு. அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ செத்தே போயிடுவீங்க. உங்க காதே கேட்காது, காதே கேட்காது. என்ன சொன்னாரு? நான் சொன்னதுக்கு இவ்வளோ அப்படியே கொதிக்கிறீங்களே. சட்டமன்றத்தில் அனந்தநாயகின்னு ஒரு காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் அனந்தநாயகி ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? முதலமைச்சர், ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்எல்ஏ கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னார் கருணாநிதி? திரு கருணாநிதி, நாடாவை திறந்து பாருங்கள் தெரியும். என்னது? நாடாவை திறந்து பாருங்கள் தெரியும். சொன்னது யாரு? அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி சட்டமன்ற குறிப்பில் இருக்குது. அது ரெண்டு அர்த்தம். அவர் சொன்னது ஃபைல் நாடாவை திறந்து பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தா ரைட். ஆனா இரண்டு இடத்துல அவர் தான் மன்னராச்சு. அவர் சொன்னது சொல்லலாமா? ஏன்? இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை என்னப்பா? மாணவர்களை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறப்ப துறை, கல்வியை கற்றுக் கொடுக்குற துறை. அந்த கல்வித்துறையில அந்த பாடநூல் தலைவர் ஒருத்தர் போட்டுக்கிறார். யாரு? அப்துல் கலாமுக்கு தம்பியா, சீனரா? யார் பேரு? லியோனி, திண்டுக்கல் லியோனின்னு போட்டுக்கிறோம். அவன் பேசாத பேச்சா? ஏதோ ஒருத்துல பார்த்தேன், இப்பதான் நேற்று எப்படி போனோம். பெண்கள் இடுப்பு 8 மாதிரி இருக்கும், இப்பெல்லாம் பேரல் ஆயிடுச்சு, குழந்தை வச்சா நிக்கல. அவன் தான் உங்களுக்கு பள்ளி கல்வியினுடைய பாடநூல் தலைவர். ஏமா கீதா ஜீவன், தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஏன் உங்க முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா என்ன பேசினார்? இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க, என்ன பேசினார்? அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஆகவே யாருக்கு ஒன்றா இருக்குது, யாருனாலும் கேட்கட்டும், இந்த நிருபர்கள்லாம் கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும், இங்கே நீங்கள் எல்லாம் கேட்பேன், நீ பேசணும் தப்பு, ரைட், நான் பேசணும் தப்பு வருத்தம் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த திமுக காரனுக்கு அருகதையே கிடையாது. யாருக்கு ஒன்றாலும் கேட்கலாம், இந்த திமுகவுக்கு மட்டும் அந்த அருகதையே இல்லை. ஆக மக்களுக்கு நல்லது செய்ய பாரு. இருக்கிற 4 மாசத்துல நல்லது செய்ய பாருங்க. இந்த ஏழை எளிய மக்கள் உங்களுக்காக வாக்களித்தாங்களே, அந்த மக்களுக்கு நல்லது செய்ய பாரு. இந்த 4 மாசத்துலயாவது பிரச்சனையை திசை திருப்புறது, மடை திருப்புறது, இந்த கேள்வி கேட்டா நீ ஒரு கேள்வி சொல்றது, பிரச்சனையை சொல்லி விடுவது. ரொம்ப பிரச்சனைனா தமிழ் 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 பேர் வைக்கலாம். சன் டிவி, ரெட் ஜாயிண்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல பேரு, ஆனா பேசுறதுலாம் பாரு தமிழ் தமிழ், எல்லாம் தமிழ். வீட்டுல எல்லாம் ஹிந்தி படிப்பான். ஏன்டா ஹிந்தி பண்ணா? என் பேரன் ஹிந்தி படிச்சாதான் நான் நல்லா பேசுறான். தயாநிதி பாரு, கருணாநிதி சொல்றாரு, என் பேரன் ஹிந்தி படிச்சால்தான் பாராளுமன்றத்தில் நல்லா பேசுறான். ஆனா நீங்களாம் படிக்கூடாது, உன் புள்ள படிக்கூடாது, உன் புள்ள இங்கிலீஷ் படிக்கூடாது, ஹிந்தி படிக்கூடாது. அவன் பேரன் படிக்கலாம், அவன் புள்ள படிக்கலாம். ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா தமிழ், தமிழகத்துக்கு துரோகம் இழைக்கப்படுது பிஜேபி பாசிஸ்ட்.
ஏன் நீ இருக்கும்போது தெரியல பாசிசாசு? அந்த பிஜேபி தான் இத்தனை ஆண்டு காலம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வரி செலுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு வரி செலுத்தத்தை கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடி. நீ கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி வரியை இன்னைக்கு 28 இருந்து 18 இருந்து 5% குறைத்தது மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு, அதிமுக. நீ செய்தியா? நீ என்ன பண்ண? ஜிஎஸ்டி கொண்டாங்க. ஜிஎஸ்டி கொண்டாங்க. யாரால வந்தது அந்த ஜிஎஸ்டி? யாரால வந்தது? அதுக்கு காரணம் யார்? உங்களுடைய தந்தையார் கருணாநிதி. ஜிஎஸ்டி வேட், அந்த வேட்டை கடுமையாக இருந்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் யாருன்னா மாண்புமிகு அம்மா. 2006 தான் பதவியில் இருக்கின்ற வரை அந்த வேட்டை தமிழகத்தில் அனுமதிக்க மறுத்தாங்க. நான் தான் வணிக வரித்துறை அமைச்சர். கடைசி கையெழுத்து போடல, எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டாங்க. சிதம்பரம் சென்னையில லீமெட் என்ற ஹோட்டல் வந்து எனக்கு சொன்னார், அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்தியாவில் எல்லாம் ஏற்றுட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கல. ஆனா அம்மா சொல்றாங்க, நான் இருக்கிற வரை தமிழகத்துடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை, வரி உரிமையை விட்டு தரமாட்டேன் என்று சொன்னாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தது. கருணாநிதி முதலமைச்சர் முதல் சட்டமன்றத்திலே வேட் வரியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கையெழுத்து போட்டது முதுகெலும் இல்லாத கோழை அடிமை திமுக. அந்த வேட்டினுடைய வளர்ச்சி தான் ஜிஎஸ்டி. அதுக்கு காரணம் யாரு? திமுக. செய்யறதெல்லாம் திமுக. கச்சத்தீவு விட்டு கொடுத்தது யாரு? திமுக. காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது யாரு? திமுக. முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது யாரு? திமுக. இலங்கை தமிழர்கள் 1.5 கோடி இலங்கை தமிழர்களை ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டு அறிவித்தது யாரு? கருணாநிதி. அதனால் 1 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்டு குவித்தது காரணம் யாரு? திமுக. ஜிஎஸ்டி வருவதற்கு காரணம் யாரு? திமுக. இப்படி அனைத்து உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் தான் இந்த ஆட்சி. ஆனால் தனக்கு ஆபத்து என்று இருக்கும்போது மக்களுடைய மறதியை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டு பித்தலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த திமுக அரசை, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை விரட்டப்பட வேண்டும் என்றால், தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால், வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்றால், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால், அரசு வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால், தாய்மாருடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நிம்மதியாக பணியிடத்திற்கு வேலைக்கு சென்று உங்களுடைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வர வேண்டும் என்றால், விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தொழிலாளர்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை. உங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.